welcome to Biology Simplified Tamil. Welcome to our channel. Welcome. Live start ஆயிடும்னு ஒரு few secondsல ஸ்டார்ட் ஆனதும் நம்ம குவிஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் சாப்டருக்கு குவிஸ் கண்டக்ட் போகிறோம் இன்றைக்கி. இந்த வீடியோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுறேங்க. டால்மியா சிமெண்ட் ஓகே ஓகே டிவி கரெக்டாக தான் இருக்குது, அதனால் நம்ம இப்படியே வச்சுக்கலாம். மாற்றினா ஏதாவது பிசக ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம குவிஸ் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் ஆல். புதுசாக ஒன்று ஓப்பன் ஆகுது. ஓகே, ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சுக்கலாம். ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். வெல்கம் ஆல். குவிஸ் செட் பண்ணிடுறேங்க. செட் பண்ணி தான் இருக்குது, லோடிங் ஆகிட்டுருக்கு. என்னாச்சு, ஒரே நிமிஷங்க. ஓகே, அந்த விண்டோ ப்ராப்ளம் பண்ணுது. இதில் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஒரே நிமிஷங்க, குவிஸ் வச்சிடறோம். வெல்கம் ஹலோ வெல்கம் ஆல். இந்த குவிஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம். ஓகே, ப்ரெசன்ட் கொடுத்துடலாம். எத்தனை குழந்தைங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க? நெட்டு ஸ்லோவாக இருக்கா? ஒரே நிமிஷம், நான் நெட்வொர்க்கை மட்டும் செக் பண்ணிட்டு வந்துடுறேங்க. ஒரே நிமிஷம். மென்டி வந்துடும். தமிழில் மென்டி போடுவோம்ப்பா. தமிழில் மென்டி போடுவோம். ஒரே நிமிஷங்க, இந்த நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது, நான் சரி பண்ணிட்டு வரேன். குயிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ. ஓகே, ஆல் செட் 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததும் குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 290 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஆல் செட், எவ்ரி திங் இஸ் ஃபைன் நவ். வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள். இப்போ வந்துடும். நல்ல வாய்ஸ் ஆடிபிளாக இருக்குங்க. இப்போ ஆடிபிளாக இருக்கா சொல்லுங்கள் யார் சேட் பாக்ஸில். நல்ல வாய்ஸ் இப்போ நல்லா கேட்குதுங்களா? ஓகே ஓகே சரிங்க, குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 300+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. இன்றைக்கான முதல் கேள்வி ஃபர்ஸ்ட் கொஷின் ஆஃப் த டே. கோட் பார்த்துக்குங்க, 72028367. ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி பை பிரேக்கிங் டவுன் ஆஃப் கார்பன் பாண்ட் ஆஃப் வேரியஸ் ஆர்கானிக் மாலிகூல்ஸ் பை ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஃபார் செல்லுலார் யூஸ் இஸ் நோன் அஸ்.
A respiration, B photorespiration, C oxidative phosphorylation, D combustion. ஆரம்பிக்கும் போது ஈஸியாக தான் ஆரம்பிக்கும், போக போக தான் டஃப் கொடுப்போம். ஓகே சரி, respiration is the correct answer. chapter name ஆன்சரா வர மாதிரி வச்சாச்சு. அதாவது ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி, இந்த கார்பன் கார்பன் பாண்டை பிரேக் பண்ணி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறது. அந்த கார்பன் கார்பன் காம்பவுண்ட் ஆர்கானிக் மாலிகுலா இருக்கணும், ஆக்சிடேஷன் ப்ராசஸாக இருக்கணும், ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணணும். இப்படியெல்லாம் செல்லுலார் லெவலில் நடக்கிறத நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் கொஸ்டின், இரண்டாவது கேள்வி. இன்னைக்கான கோட் 72028367. ஓகே, glycolysis is also known as option A EMP pathway, option B PME pathway, option C CMT pathway, option D TMC pathway. TMC தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒன்று இருந்துச்சு, TMC. ஓகே, CMT கோயம்புத்தூர் மார்க்கெட்டா, PME பிரைம் மினிஸ்டர்ஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், EMP என்னன்னு சொல்லுங்க. ஓகே, 312 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. எம்டன், மேயர்ஹாஃப், பர்னாஸ் இந்த 3 பேரும் சேர்ந்து கிளைகாலிசிஸை கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பேர் EMP பாத்வே. ஓகேங்களா, CMBT. ஓகே, கோயம்புத்தூர் CMBT. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The released energy obtained by oxidation is stored in. Oxidation is stored in. Correct answer பண்ணுங்க. Three, two, one, time sir. Okay. Loading results. Time's up. The released energy obtained by oxidation is stored as a concentration gradient across membrane. ADP, ATP, NAD+. 335 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஆன்சர் லோடிங் ஆகிட்டு இருக்கு, பார்க்கலாம். சி அப்படின்னு நிறைய குழந்தைங்க ஏடிபின்னு சொல்கிறீங்க, கரெக்ட் தான். ஆனால் இங்கே ஆன்சர் வர மாட்டேங்குது. ஒரே நிமிஷங்க. ATP is the correct answer. ATP is the correct answer. 264 students correct answer பண்ணிருக்கீங்க. Very good. adenosine triphosphate. அதில் தான் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? In order to enter the glycolytic pathway, sucrose is converted into glucose and fructose by the enzyme. அதாவது glycolytic pathwayல என்டர் ஆகிறதுக்கு சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக பிரேக் டவுன் ஆகுது. எந்த என்சைம்னால? இன்வெர்டேஸ், ஜைமேஸ், ஐசோமரேஸ், ட்ரையோஸ் பாஸ்பேட். இது வந்து சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்லி இன்வெர்டேஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. வெரி குட், வெரி குட். சேட்டில் வந்த கொஷின், நீங்கள் சேட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அந்த கொஷின் இது. ஓகே, சேட்டில் கேட்டாங்க. Okay, conversion of glucose to glucose 6-phosphate, the first irreversible reaction by glycolysis is catalyzed by option A hexokinase, option B enolase, option C phosphofructokinase, option D aldolase. இதில் எது வந்து குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஸ் 6-phosphate கன்வெர்ட் ஆகிறத irreversible reaction glycolysis கேட்டலைஸ் பண்ணுது? Hexokinase is the correct answer. 305 students correct answer பண்ணிருக்கீங்க. Very good, excellent. இப்போ லீடர் போர்ட் பார்க்கலாம். ஓகே, AT மேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்டாக இருக்காரு. பாலா செகண்டில் இருக்காங்க. ரீச் அகாடமி ஆத்தூர் தேர்டில் இருக்காங்க. ஜெயராஜ் ஸ்பைரோ அகாடமி ஃபோர்த்தில் இருக்காங்க. ஸ்பயர் அகாடமி ஓகே. முஷரஃப் விஜய் ஃபிஃப்த்தில் இருக்காங்க. ஷாவி, சாரிசார்ட், ஸ்வேதா, வினோதா, டாக்டர் ஸ்வேதா இளவரசன்லாம் டாப் 10ல் இருக்கீங்க. வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் Which of the following steps during glycolysis is associated with utilization of ATP? Option A glucose to glucose 6-phosphate, option B fructose 6-phosphate to fructose 1,6-bisphosphate, option C pep to pyruvic acid, option D both A and B.
times up. Okay, both A and B, glucose to glucose 6-phosphate, fructose 6-phosphate to fructose 1,6-bisphosphate. இந்த ரெண்டுக்குமே யூட்டிலைசேஷன் ஆஃப் ஏடிபி கிளைகாலிசிஸில் நடக்கும். ஏடிபி யூட்டிலைஸ் பண்ணும். ஓகேங்களா? சரி, ஏடிபி யூட்டிலைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் 7th கொஷின். இன்னைக்கு 35 கொஷின் இருக்குதுங்க. நெட் கெயின் ஆஃப் ஏடிபி ஃப்ரம் 1 molecule ஆஃப் குளுக்கோஸ் இன் கிளைகாலிசிஸ் இஸ், கிளைகாலிசிஸ் ரெஸ்பிரேஷனில் கிளைகாலிசிஸில் கேட்குறாங்க. 3, 4, 5, 2 and the question is net gain. net gain மனசில் வச்சுக்கணும். net gain ட்விஸ்டே அங்கே தான் இருக்குது. net gain times up. ஓகே, 252 ஸ்டூடெண்ட்ஸ் 2 அப்படின்னு ஆன்சர் பண்ணிங்க. 4 ஏடிபி வந்தாலும் அந்த இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் 2 ஏடிபி செலவாகும்னு பார்த்தோம்ல, அதை 2 மைனஸ் பண்ணால் 2 ஏடிபி தான் நமக்கு நெட் கெயின். நெட் கெயின் அப்படின்னா 2 ஏடிபி தான், மறந்துடாதீங்க. 8th கொஸ்டின் பார்க்கலாம். fermentation cannot produce. fermentation cannot produce. எதை ப்ரொடியூஸ் பண்ணாது? கார்பன் டை ஆக்சைடு, எத்தனால், லாக்டிக் ஆசிட், H2O. இதில் fermentation எதை ப்ரொடியூஸ் பண்ணாது? Three, two, one, times up. H2O ப்ரொடியூஸ் பண்ணாது, வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணாது. எத்தனாலிக் ஃபெர்மெண்டேஷனில் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகும். லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷனில் லாக்டிக் ஆசிட் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டுமே ஃபெர்மெண்டேஷன் தான், பட் எங்கேயுமே H2O ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகேயா? 9th கொஷின், 9வது கேள்வி, கொஷின் நம்பர் 9. என்னது, என்னாச்சு? ஒருத்தவங்க சோகமாக ஈமோஜி போடுறாங்க. ஓகே, சரி. In anaerobic respiration in yeast, option A H2O and carbon dioxide are the end products. Option B CO2, ethanol and energy are the end products. Option C CO2 and H2O are the end products. Option D CO2, acetic acid and energy are the end products. 304 பேர் கார்பன் டை ஆக்சைடு, எத்தனால் அண்ட் எனர்ஜி ஆர் த எண்ட் ப்ராடக்ட் இன் anaerobic respiration in yeast. ஏன்னா ஈஸ்ட்லேயே எத்தனாலிக் ஃபெர்மெண்டேஷன் நடக்குது. கரெக்டாக சொல்லிட்டீங்க. வெல் செட், வெரி குட், எக்ஸலண்ட். 10th கொஷின் பார்க்கலாம். 10வது கேள்வி. இன்றைக்கான கோட் 72028367 மென்டிமீட்டர்னு ஆப்லேயோ வெப்லேயோ போய் போட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எத்தனால், pyruvic acid is first converted to acetaldehyde by the enzyme. Option A alcohol dehydrogenase, option B alcohol oxidase, option C pyruvate dehydrogenase, option D pyruvate decarboxylase. எதுன்னு ஆன்சர் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். Pyruvate decarboxylase. The production of ethanol, pyruvic acid is first converted into acetaldehyde by the enzyme pyruvate dehydrogenase. In the production of ethanol, pyruvic acid is first converted to acetaldehyde by the enzyme pyruvate decarboxylase. pyruvate decarboxylase, அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும். ஓகேயா? டி தான் ஆன்சர். கரெக்ட், டி தான் ஆன்சர். லீடர் போர்ட் பார்க்கலாம். மாலிக் துறையூர் வந்துட்டாரா? மாலிக் துறையூர் ஃபஸ்ட்டாக வந்துட்டார். எல்லா லீடர் போர்ட்லேயும் வந்துடுவார் அவர். ஷாவி செகண்ட், இவங்களும் எல்லாரும் லீடர் போர்ட்லேயும் வந்துடுவாங்க. டாக்டர் ஸ்வேதா இளவரசனும் வந்துடுறாங்க, 3rd இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ரைஸ்லெஸ் ஒர்க். தேங்க்யூ வெரி மச்ப்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வெல்கம். ஆதித்யா, டாக்டர் சர்னிதா, பிரதீபா, கே, பாக்டீரியா யூஸ் மோர் ஏடிபி ஃபார் ஸ்டடி. தங்கம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு பாருங்க. சயின்டிஃபிக்காக ரெஸ்பிரேஷன் சாப்டருக்கு தகுந்த மாதிரி நேம் வச்சு லீடர் போர்ட்லேயே வந்து காமிச்சிட்டாரு பாருங்க. யூஸ் மோர் ஏடிபி ஃபார் ஸ்டடி, டோன்ட் வேஸ்ட் யுவர் ஏடிபிஸ் இன் அதர் திங்ஸ். வெரி குட், எக்ஸலண்ட். ஆன்டிவைரஸ் ஆன்டிவைரஸ் வைரஸ்க்கு அகெயின்ஸ்ட். ஓகே, சரி. இப்போ நம்ம 11th கொஷின் பார்க்கலாம். 11th கொஷின். In anaerobic respiration, bacteria produce. Bacteria, இதில் பாக்டீரியா கொடுத்துருக்காங்க. A lactic acid, B formic acid, C acetic acid, D glutamic acid.
anaerobic respirationல பாக்டீரியா எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? லாக்டிக் ஆசிடா, ஃபார்மிக் ஆசிடா, அசிட்டிக் ஆசிடா, குளுட்டமிக் ஆசிடா? டூ 72 ஸ்டூடெண்ட்ஸ் லாக்டிக் ஆசிட் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். 12th கொஸ்டின் பார்க்கலாம். In which one of the following processes CO2 is not released? Option A, aerobic respiration in plants. Option B, aerobic respiration in animals. Option C, alcoholic fermentation. Option D, lactate fermentation. Lactate fermentation is the correct answer. Very good, excellent, very good. Okay, 13th question பார்க்கலாம். 13வது கேள்வி. Phase common in aerobic and anaerobic respiration is A, Krebs cycle, B, glycolysis, C, glycogenolysis, D, ETS. இதில் எது வந்து aerobic anaerobic ரெஸ்பிரேஷனுக்கு காமனாக நடக்கக்கூடியது? 3, 2, 1 times up. Glycolysis தான் common to both aerobic and anaerobic respiration. Glycolysis, very good, excellent, excellent. Krebs cycle, electron transport system, ETSலாம் aerobicல மட்டும்தான் நடக்கும். 14th question பார்க்கலாம். Oh, 15th page. In eukaryotes, most of the TCA cycle enzymes are present in A, cytoplasm, B, space of intermembrane space of mitochondria, C, mitochondrial matrix, D, inner membrane of mitochondria. Okay, mitochondrial matrix is the correct answer. Mitochondrial matrix la da TCA cycle enzymes irukku. Mitochondrial matrix. இதுக்கு முன்னாடி क्वेश्चन பாப்போம் வருதான்னு. ரெண்டு பிரஸ் பண்ணிட்ட ஏரோவை. Link enzyme in cellular respiration is. Link enzyme in cellular respiration is. Option A, citrate synthetase. Option B, pyruvate dehydrogenase. Option C, isocitrate dehydrogenase. Option D, succinyl thiokinase. இதில் எது வந்து லிங்க் என்சைமாக இருக்கும் செல்லுலார் ரெஸ்பிரேஷனில்? pyruvate dehydrogenase is the correct answer. Excellent, very good. 205 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 15th கொஷினுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அதனால் இப்போ நம்ம லீடர் போர்ட் பார்க்கலாம். 35 கொஷின் வச்சுருக்கோம் இன்னைக்கு. Okay, Shavi first, Malik Thuriyur second, Dr. Sweta Ilavarsan third. Thanks for your priceless work. Welcome pa. V, M and Deepadarshini, Charizard, Reach Academy author, Muhammad Reach Academy author. Now top 10 இருக்காங்க. இவங்க fastest Reach Academy author 10th வந்திருக்காங்க இல்லையா? இந்த ரவுண்டில் ஃபாஸ்டஸ்ட்டாக வந்திருக்காங்க. 16th question பார்க்க போகிறோம். The enzyme dash used to catalyze condensation of acetyl group with oxaloacetic acid to yield citric acid. A, citrate permeate, B, citrate synthase, C, citrate butyrate, D, citrate malate. Citrate malate. இதில் எது வந்து catalyze the condensation of acetyl group with oxaloacetic acid to yield citric acid? Citrate synthase is the correct answer. Citrate synthase. Krebs cycle வருது. 17th question. Krebs cycle is completed with the formation of option A, citric acid, option B, oxaloacetic acid, option C, succinic acid, option D, malic acid. கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஷின் தான். எதை ஃபார்ம் பண்ணிட்டு Krebs cycle கன்க்ளூட் முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. Krebs cycle எப்போ முடிவுறுது? எதை ஃபார்ம் பண்ணிட்டு முடிவுறுது? ஒரே நிமிஷங்க, ஸ்லைடை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டா வந்துடும்.
ஆக்சலோஅசிட்டிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணினா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் முடிவுடுது, திருப்பி அது ஆரம்பிக்குது. ஓகேங்களா, இதுதான் கரெக்ட். ஓகே, 269 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட்ல ஆரம்பித்து ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் திருப்பி ரீஜெனரேட் ஆனால் தான் கிரெப் சைக்கிள் முடியுதுங்க. The initial step in the biosynthesis of ATP by chemiosmosis in the mitochondria is the, இப்போ என்ன சொல்கிறாங்க, ATP சிந்தசிஸ் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. எதில்? மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கிற கெமியாஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலியமாக. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்குறாங்க. A. Pumping of protons in the outer chamber. B. Pumping of electrons in the matrix. C. Action of ATP synthase. D. Formation of metabolic water. இதில் எது வந்து மொதல் ஸ்டெப்பு? மைட்டோகாண்ட்ரியாவில் ஏடிபி ஃபார்ம் பண்ணுறதுல மொதல் ஸ்டெப்பு எது? கரெக்டாக சொல்லணும். ஒன் 127 ஸ்டூடெண்ட்ஸ் பம்பிங் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் த அவுட்டர் சேம்பர் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஸ்லைட்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. 2 பேர் அதிகம். செகண்ட் தப்பான ஆப்ஷனுக்கும் ஃபஸ்ட் கரெக்ட் ஆன்சருக்கும் 2 பேர் தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, which one of the following is complex 5 of the electron transport system of inner mitochondrial membrane? A. NADH dehydrogenase. B. cytochrome oxidase. C. ubiquinone. D. ATP synthase. இதில் எது வந்து காம்ப்ளெக்ஸ் 5ன்னு சொல்கிறாங்க? டைம்ஸ் அப். ஏடிபி சிந்தேசிஸ் காம்ப்ளெக்ஸ் 5. இதில் ஏன் உங்களுக்கு வந்து குழப்பம் வருது? 30 பேர் 35 பேர் 34 பேர்னு சொல்லவே தேவையில்ல. அழகாக 300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஏடிபி சிந்தேஸ் தான் காம்ப்ளெக்ஸ் 5 எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில். மறந்துடாதீங்க. காம்ப்ளெக்ஸ் 1 2 3 4 5 இருக்கும். அதில் 5வது காம்ப்ளெக்ஸ்ங்கிறது ஏடிபி சிந்தேஸ் என்சைம் தான் 5வது காம்ப்ளெக்ஸ். ஓகே, இங்கே கொஷின் ஆன்சர் கொஞ்சம் குட்டியாக இருக்குது பார்த்துங்க. ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் இஸ் A. Formation of ATP by transfer of phosphate group from a substrate to ADP. B. Oxidation of phosphate group in ATP. C. Addition of phosphate to ATP. D. Formation of ATP by energy released from electron removed during substrate oxidation. கொஷினை படிக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சே. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இன்னொரு தடவை பச்சு பார்ப்போம். கொஷின் வருது, ஆப்ஷன்லாம் ஓடிடுச்சு. 80 பேர் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. லீடர் போர்ட் பார்க்கலாம். மாலிக் துறையூர் ஃபாஸ்டஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ரைஸ்லெஸ் ஒர்க். தேங்க்யூ, வெல்கம்ப்பா. அவங்க செகண்டில் இருக்காங்க. ஷாவி தேர்டில் இருக்காங்க. பாலா 4th இருக்காங்க. ரீச் அகாடமி அதர் 5th இருக்காங்க. ஷாஹிதா ரவி, முகமது எம்என், தீபதர்ஷினி, சொர்ணா நட்ராஜன், த பிலீவர். வெரி குட். பாக்டீரியா யூஸ் மோர் ஏடிபி ஃபார் ஸ்டடி. இவங்கெல்லாம் டாப் 10ல் இருக்கீங்க. வெரி குட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். How many NADH plus H plus molecules are released from a single pyruvate in Krebs cycle? A3, B6, C12, D8. ஒன் 76 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 3. ஒரு NADH ப்ளஸ் H ப்ளஸ் மாலிக்யூல் சிங்கிள் பைருவிக் ஆசிட் வந்து கிரப் சைக்கிளில் ஆக்சிடைஸ் ஆகும்போது 3 NADH ப்ரொடியூஸ் பண்ணும். மறந்துடாதீங்க. 2 பைருவேட் 6 NADH ப்ரொடியூஸ் சிந்தசிஸ் பண்ணும் கிரப் சைக்கிளில். From one molecule of glucose during oxidative phosphorylation, the total gain of ATP is option A 40, option B 38, option C 34, option D 30. ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷனில் எத்தனை ஏடிபியை தயாரிக்குது? 40, 38, 34, 30? இஸ் த கரெக்ட் ஆன்சர். சாரி, இது இல்லை, 38 தான் கரெக்ட் ஆன்சர். 278 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க. அக்கார்டிங் டு NCERT 38 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 38 ATP இஸ் த கரெக்ட் ஆன்சர். 23rd கொஷின்.
ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்னாங்க ஆன்சர் கீயை செக் பண்ணிவிட்டு குவிஸ் வைங்க சார் அப்படின்னு. சாரி, 10 கொஷினில் இல்லை 30 கொஷினில் ஒன்று தப்பாகிறதுக்கு சாரி, மீதியெல்லாம் கரெக்டாக தான் வைக்கிறோம். How many ATP is released respectively when NADH FADH 2 molecules get oxidized? A 3 ATP 2 ATP, B 2 ATP 3 ATP, C 5 ATP 4 ATP, D 3 ATP 5 ATP. ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்குன்னு வச்சு சொல்லணும் ஆன்சர். 3 ATP 2 ATP is the correct answer. 256 students correct answer பண்ணிருக்கீங்க. Very good, excellent. The 24th question பார்க்கலாம். Glycerol is a product of fat breakdown. It sometimes enters the respiratory pathway after being converted to A fatty acid, B PEP, C PGAL, D none of the above. அதாவது கிளிசரால்ங்கிறது ஃபேட் பிரேக் டவுன் ஆகி கொழுப்பு பிரேக் டவுன் ஆகி வருது. இது வந்து ரெஸ்பிரேட்டரி பாத்வேல எப்போ என்ட்ரு ஆகுது, எதா கன்வெர்ட் ஆனால் என்ட்ரி ஆகுது? பாஸ்போகிளிசரால்டிஹைட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 180 பேர் PGAL பாஸ்போகிளிசரால்டிஹைட்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. PEPனா பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட், அதெல்லாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். The respiratory quotient during cellular respiration would depend on the A. nature of enzyme involved, B. nature of the substrate, C. amount of carbon dioxide released, D. amount of oxygen utilized. One 64 students nature of substrate தான் respiratory quotient டிசைட் பண்ணுது அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. நேச்சர் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் குளுக்கோஸா ஃபேட்டி ஆசிடா அல்லது புரோட்டீனா, அதை பொறுத்து. மாலிக் துறையூர் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ரைஸ்லெஸ் ஒர்க் சார், அவங்க செகண்டில் இருக்காங்க. ரீச் அகாடமி அதர் தேர்டில் இருக்காங்க. ஷாஹித் அரவி, பாலா, சாரிசார்ட், பாக்டீரியா யூஸ் மோர் ATP ஃபார் ஸ்டடி, எம்என், தீபதர்ஷினி, ருஷி, இவங்கெல்லாம் டாப் 10ல் இருக்கீங்க. இந்த மாதமே கல்யாண மாதம், எங்கே பார்த்தாலும் கல்யாணமாக நடந்திருக்கு. கெட்டி மேலே கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஓகே, இன் சக்குலண்ட் பிளான்ட்ஸ் லைக் Opuntia the respiratory quotient value will be A less than 1, B more than 1, C infinite, D 0. Time's up. Succulent plants Opuntia the respiratory quotient value வந்து 0. ஏன் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி எழுதுங்க? 0 ஜெரோஃபைட்டிக் பிளான்ட், அங்கே வந்து 0. டி தான் ஆன்சர். சாட் பாக்ஸில் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. 0. ஓகே, 27th கொஷின். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் ரெண்டுமே உள்ளேருந்தே கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும் அந்த மாதிரி. வாட் இஸ் த ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் ஆஃப் குளுக்கோஸ்? A 1, B less than 1, C more than 1, D infinite. ரொம்ப ஈஸி, இதுக்கு 10 செகண்ட் வச்சுருந்தாலே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. குளுக்கோஸோட ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் என்ன? டைம்ஸ் அப். 1 தான். 245 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 1 யூனிட்டி 1. குளுக்கோஸ்க்கு கார்போஹைட்ரேட் இருந்தாலே உங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் 1. நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் யூட்டிலைஸ்ட், நம்பர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இவால்வ்டு சேமாக இருக்கும், 6 இருக்கும். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் 0.9 may be expected for the complete oxidation of which one of the following biomolecule? A glucose, B malic acid, C proteins, D tartaric acid. நைனை மிரர் இமேஜ் மாதிரி பார்த்தீங்கன்னா பி மாதிரி தெரியும். 9 மிரர் இமேஜ் மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா பி மாதிரி தெரியும். ப்ரோட்டீனுக்கு 0.9 மறந்துடாதீங்க. 29th கொஷின். If respiratory quotient is less than 1 in respiratory metabolism, it would mean that respiratory quotient 1 விட கம்மியாக இருந்தால் carbohydrates are used as respiratory substrate, organic acids are used as respiratory substrate, the oxidation of respiratory substrate consumed more oxygen than amount of carbon dioxide released, the oxidation of respiratory substrate consumed less oxygen than the amount of carbon dioxide released.
more oxygen, carbon dioxide less release ஆனா. Okay, 122 students correct answer பண்ணிருக்கீங்க. more oxygen utilize பண்ணி less oxygen carbon dioxide release ஆயிருக்கா. Okay. Respiratory quotient in anaerobic respiration is A 0.7, B 0.9, C unity, D infinity. இதில் anaerobic respiration அதாவது ஆக்சிஜன் இல்லா ரெஸ்பிரேஷனோட ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் எவ்வளோ? டைம்ஸ் அப். ஒரே நிமிஷங்க, இன்னும் 5 கொஷின் இருக்கு அசஸ் அண்ட் ரீசனில். (0.7) fatty acid, 0.9 protein, unity carbohydrate, infinity தான் anaerobic respiration. ஓகேங்களா? லீடர் போர்ட் பார்த்துட்டு கடைசி 5 கொஷின்ஸ் பார்க்கலாம். மாலிக் துறையூர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் ப்ரைஸ்லெஸ் ஒர்க் சார். தேங்க்யூ, வெல்கம். அட் செகண்டில் இருக்கீங்க. ரீச் அகாடமி அத்தூர் தேர்டில் இருக்கீங்க. பாக்டீரியா யூஸ் மோர் ஏடிபி ஃபார் ஸ்டடி, 4th வரைக்கும் முன்னேறி வந்துட்டாங்க. பாலா 5th இருக்காங்க. ஷாஹித் அரவி, ஷாவி, முகமது, சாரிசாட், ருஷிலா டாப் 10ல் இருக்கீங்க. வெரி குட், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். லாஸ்ட் 5 கொஷின் பார்க்கலாம். Assassin, to make ATP from ADP, an inorganic phosphate requires 30.6 kilojoules of energy per mole. Reason ATP is found in every cells. Assassin reason rendu correct. Reason is correct explanation of assertion na option A. ரெண்டுமே கரெக்ட் தான், பட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாதுன்னா ஆப்ஷன் பி. ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா சி, ஏ ஃபால்ஸ் ஆர் ட்ரூனா டி. இதுதான் இனி வர அடுத்த 4 கொஷின்ஸ்க்கும் ஆப்ஷன்ஸாக இருக்கும். கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். Assertion is false. To make ATP from ADP, an inorganic phosphate requires 30.6 kilojoules of energy per moleங்கிறது தவறு. Reason ATP is found in every cell is correct. ஏன்னா எல்லா செல்லையும் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். Reason is true. Option D. 32nd question பார்க்கலாம். Assertion. Carbohydrates are used first by most cells in respiration. Reason, lipids are never used in respiration. அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் வந்து முதல்ல அதிகப்படியான செல்கள் வந்து கார்போஹைட்ரேட்டை ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரீசன் வந்து லிப்பிட்ஸ் வந்து ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை. எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பார்த்து சொல்லுங்கள். சேட் பாக்ஸில் எல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்களாட்டுக்கு இந்த கொஷினுக்கு. ஆமாம், நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. சி தானே கரெக்டு. சி அசர்ஷன் ட்ரூ. கார்போஹைட்ரேட் தான் முதல்ல ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதிகப்படியாக. லிப்பிட்ஸ் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. லிப்பிடும் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். 33வது கேள்வி. ATP formation during respiration is an exergonic reaction. Reason, ATP formation requires input of energy. கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். Okay. Assertion is false, reason is true. Mike காணா கீழே வந்துருச்சு. Assertion is false, reason is true. Exergonicனா less amount of energy release பண்ணுறதுங்க. less amount of energy release பண்ணுற ரியாக்ஷனை exergonic சொல்லுவாங்க. அது நமக்கு கிடையாது ஆக்சுவலி, பட் தெரிஞ்சுக்குங்க. ATP formation requires input of energy. Reason is true. Okay. 34th question.
எக்ஸர்கோனிக்னா லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறது. வடை போச்சா? மார்க் கொஷின் பேப்பர், மார்க் டெஸ்ட் கொஷின் பேப்பர் சீக்கிரமே நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் டெலகிராமில் பிடிஎஃபாக. அசசன்ட் 2 turns of Krebs cycles occur per glucose molecule used. Reason, each turn of Krebs cycle produces 3 NADH, 1 FADH and 1 ATP molecule. 2 turns of Krebs cycle used per glucose molecule. ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூலுக்கு 2 Krebs cycle நடக்குதான். ஒரு Krebs cycleல 3 NADH, 1 FADH, 1 ATP ப்ரொடியூஸ் ஆகுதான். ஒரு டர்ன் ஆஃப் Krebs cycleல போத் அசசன் அண்ட் ரீசன் ரெண்டுமே ட்ரூ தான். ரீசன் இஸ் கரெக்ட், நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். Krebs cycle ஒரு குளுக்கோஸ் சைக்கிளுக்கு 2 நடக்குது. ஒரு Krebs cycleல 3 NADH, 1 FADH, 1 ATP ஃபார்ம் ஆகுது. ரெண்டும் கரெக்ட், அவ்வளவுதான். ரீசன்லாம் கிடையாது. அதோட ரீசன்லாம் அசசனோட ரீசன்லாம் அது கிடையாது. அடுத்து A. Assassin. Each cell show alcoholic fermentation. Reason, fermentation is an aerobic process. இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாங்க. ஓகே, assertion is true but reason is false. ஏன்னா ஃபர்மெண்டேஷன் ஒரு anaerobic process. ஓகே, இன்னைக்கு வின்னர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். நாளை மறுநாள் பிளான் growth and development மென்டி குவிஸ். நாளைக்கு மறுநாள் 9 மணிக்கு. ஓகேங்களா? மாலிக் த்ரையூர் இஸ் வின்னர் டுடே. வெரி குட், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ரைஸ்லெஸ் ஒர்க்ஸ். அவங்க வந்து செகண்டில் இருக்கீங்க. வெரி குட்பா, வெல்கம். முகமது தேர்டில் இருக்காங்க. பாக்டீரியா யூஸ் மோர் ஏடிபி ஃபார் ஸ்டடி ஃபோர்த்தில் இருக்காங்க. இவங்க பேர்லாம் மறைஞ்சு போச்சு. விக்கியா அவங்க, அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க 5th, 4th, 5th, ரீச் அகாடமி ஆத்தூர் 6th, கவினிலா 7th, 8th, பாலா 9th, டாக்டர் சர்னிதா 10th. டாப் 10ல் நீங்களாக இருக்கீங்க. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். நாளை மறுநாள் 9 மணிக்கு நமக்கு பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட் மென்டி குவிஸ் இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ. நீங்கள் இப்போ தான் வரீங்க, சாரிப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ. தேங்க்யூ.